ஹலோ மக்களே, வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப டேஸ் ஆச்சு. எதனால இந்த டிலேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன். லைக் கன்னியாகுமரி டு சென்னைக்கு வந்து மாறியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சென்னையில் தான் இருந்தேன். லைக் ஒரு 3 வீக்ஸ் தான் நான் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ பெருசாக இங்கே எதுவுமே நான் செட் பண்ணலை. இப்போ இனிமேல் இங்கே தான் அப்படிங்கிறனால இங்கே வந்து வீடெல்லாம் எனக்கு கொஞ்சம் செட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டேஸ் வந்து ஆகிருச்சு. ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சுருந்த வீடியோ கூட எடிட் பண்ணி என்னால் போஸ்ட் பண்ண முடியல. அதனால தான் இந்த டிலே. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் டெய்லி விலாக்ஸ் அண்ட் குக்கிங் வீடியோஸ் அதெல்லாமே நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து 6க்குலாம் வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தோம். இது வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால நைட் ட்ராவல் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அது சேஃபே கிடையாது. எப்போவுமே வந்து டே டைமே ப்ரிஃபர் பண்ணுங்கள் லாங்காக ட்ராவல் பண்ணும்போது. ஸோ நாங்கள் வந்து மார்னிங் 6க்கு கிளம்புனோன்னா இங்கே வந்து ஈவினிங் 6க்குலாம் ரீச் ஆகிடலாம் அந்த மாதிரி தான் நினச்சிருந்தோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் ட்ராவல் தான். பட் நம்ம வந்து கண்டினியூஸாக 10 ஹவர்ஸுமே ட்ரைவ் பண்ண முடியாது இல்லையா? அங்கங்கே நமக்கு பிரேக் தேவைப்படும். தென் பார்த்திங்கன்னா ஃபுட்லாம் எடுக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்கிறனால 11 to 12 ஹவர்ஸ் நமக்கு ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி சென்னை டு கன்னியாகுமரி லாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணியிருக்கும்போது எங்களுக்கு பெருசாக ஐடியா இல்லாதனால மார்னிங் வந்து நாங்கள் 9க்கு தான் இங்கேருந்தே கிளம்பியிருந்தோம். அப்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர் 6லாம் ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. லைக் டயர்ட் ஆயிருச்சு. ரொம்ப அந்த டைமில் ரெயின் இருந்துச்சு. ஸோ இருட்டினதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருந்துச்சு. லைக் எப்போ வீடு வருவோம், எப்படா ரீச் ஆகும் அந்த மாதிரியே இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த டைம் வந்து எல்லாமே நமக்கு தெரிஞ்சனால ப்ரியராகவே பிளான் பண்ணி 6க்குலாம் கண்டிப்பாகவே கிளம்பிடணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் நாங்கள் கிளம்புறதுக்கு வந்து 6:30 ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து காவல் கிணறுக்கு முன்னாடி அந்த பைபாஸில் லைக் ஆரல்வாய்மொழி அந்த சைட் போயிட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு 2 சைடுமே வந்து நிறைய காத்தாடி அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த சைடு நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய காத்தாடி இருக்கும். அதுக்கு நாங்கள் ஃபீல்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து நேரில் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவில் பார்க்குறத விட இதை விட ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த மலை பக்கத்தில் காத்தாடி, அந்த காத்தாடியோட சத்தம் அதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏர்லி மார்னிங்காக இதெல்லாமே பார்க்குறது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். கடவுளோட படைப்பு வந்து எவ்வளோ அழகானது அந்த மாதிரி நமக்கு வந்து ஃபீல் பண்ண வைக்கும். அந்த மலைகள், அதுக்கு பக்கத்தில் அந்த மேகம் அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு. தென் பார்த்திங்கன்னா இந்த காத்தாடி பார்க்கும்போது எப்போவுமே எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுறது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த காத்தாடிலாம் நமக்கு வந்து இப்போ பாய் பாய் அப்படி வந்து சொல்லுது அப்படின்னு எனக்கா தோணும். தென் நான் வந்து இப்போ வெளியூர்லேருந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்னா இவங்கெல்லாம் எனக்கு ஹாய் சொல்கிறாங்க அப்படின்னு தோணும். அந்த மாதிரி நானாகவே நினச்சிப்பேன். இப்போலாம் யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி ஒரு பர்சனல் கனெக்ட் வச்சுருக்கேன் இந்த காத்தாடி கூட. ஸோ அவங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு காவல் கிணறு தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடு வந்து இந்த வேளாங்கண்ணி மாதா சர்ச் இருக்கும். ரொம்பவே சின்ன சர்ச் தான். ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச்சு. அந்த வழியாக போகிற எல்லா வண்டியுமே மோஸ்ட்லி அங்கே வந்து நின்று ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவாங்க. நமக்குமே நம்ம வந்து ஒரு லாங் ட்ராவல் பண்ண போகிறோம். தென் இது வந்து நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்குது அப்படிங்கிறனால அங்கே நின்று நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு சேஃபாக ட்ராவல் பண்ணணும் எல்லாமே வேண்டிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நின்றுட்டு நம்ம கிளம்பணும். லைக் எப்போவுமே அந்த வழியாக போகும்போது இங்கே போயிட்டு தான் நாங்கள் போவோம். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு பாதுகாப்பு இந்த சர்ச் வந்து அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அங்கே போய் நல்லா வேண்டிட்டு அன்றைக்கும் நம்மளோட ட்ராவல் வந்து திரும்ப வந்து கண்டினியூ பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா லைக் நாங்கள் ஃபர்ஸ்ட் நினச்சிருந்தது காவல் கிணறுல எங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம் அப்படி தான் ஃபர்ஸ்ட் நினச்சிருந்தோம். நம்ம வந்து ரொம்ப ஏர்லியாகவே கிளம்புனனால அவ்வளோ சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து தோணலை. லைக் முடியல அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துக்க. ஸோ சரி பைபாஸில் ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறனால நம்ம வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே திருநெல்வேலி தாண்டி கோவில்பட்டி பக்கத்தில் வசந்த பவன் அங்கே தான் வந்து அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தோம். ஸோ ட்ராவல் அப்போ பெருசாக நான் ரொம்ப ஃபேன்சியாலாம் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட மாட்டேன். ஜஸ்ட்டு சிம்பிளாக இட்லி தான் அன்றைக்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பிளேஸ் பாருங்களேன், இது வந்து ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி. ஸோ அந்த ஸ்கையோட கலரும் இந்த பில்டிங்கோட கலர் எல்லாமே வந்து அப்படியே மேட்ச் ஆச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து ஷூட் பண்ணேன், வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்னு. எனக்கு வந்து ரொம்பவே ட்ராவல் சிக்னஸ் உண்டு. லைக் நான் வந்து இப்போ கார் ட்ராவல் அதுவும் சுத்தமாகவே எனக்கு ஒத்துக்காது. பேக் சைட்லாம் உட்காந்து வரேன் அப்படின்னா
காரில் ஏறினோடனே எனக்கு தலைவலி வரும், தலை சுற்று வரும், வாமிட் வர மாதிரி இருக்கும், அப்படி எல்லாமே இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்கனால ஓரளவு மேனேஜ் பண்ணிப்பேன். பட் இருந்தாலும் இந்த தலைவலி தைலம் இல்லாமல் என்னோடய ட்ராவல் வந்து கம்ப்ளீட்டே ஆகாது, அந்த மாதிரி தான் சொல்லணும். இந்த தைலம் ஒன்று, இன்னொன்று வந்து ஆக்ஸ் தைலம் இருக்கும் இல்லையா, ஒரு டியூப் மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலரில், அது ஒன்று என்னோடய எல்லா பேக்ஸ்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாமல் என்னால் ட்ராவலே பண்ண முடியாது, அந்த மாதிரி தான். ஏன்னா தலைவலி வந்துடும் உடனேவே. ஸோ அதுவும் அந்த டைமில் வந்து ரொம்ப வெயில் அப்படிலாம் இருந்தனால கண்டிப்பாக இந்த தைலம் வந்து எனக்கு தேவைப்படும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து நாங்கள் ஊர்லேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம், நமக்கு ட்ராவல் அப்போது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. ஸோ இதுதான் என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக். இதுக்குள்ளே வந்து அந்த சாக்லேட் ஃபில் பண்ணிக்கொள்ளே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தின்னு சொல்ல மாட்டேன், பட் ட்ரை பண்ணலாம். அப்புறமா நாங்கள் வந்துட்டுருக்கும்போது லஞ்சுக்கு வந்து நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்துட்ருந்தோம். அப்போ திருச்சி பக்கம் வரும்போது தான் அந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் பார்த்து நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு முந்தின டைம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்கு வந்து லஞ்சுக்கு ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு பிளேஸே வந்து கிடைக்கல. நல்ல குட் ரிவ்யூ போட்டிருக்கிற ஒரு ஹோட்டல் போனால் கூட அங்கே வந்து அது ஹோட்டல் மாதிரி கூட நம்ம சொல்ல முடியாது, அந்தளவு வேர்ஸ்ட்டாக இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து நமக்கு வந்து பனானா லீஃப் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒன்று வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் கிடச்சிது. ஸோ இங்கே தான் நாங்கள் அன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்ருந்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, பட் ரொம்ப பேட்னு சொல்லவே மாட்டேன், ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ சப்பாத்தி அண்ட் சிக்கன் இதுதான் வந்து அன்றைக்கி வந்து சாப்பிட்ருந்தோம். அப்புறமா மட்டனும் வாங்கியிருந்தோம்னு நினைக்கிறேன், மட்டன் சுக்காவோ ஏதோ சம்திங் வாங்கியிருந்தோம். ஸோ இதுதான் அன்றைக்கி சாப்பிட்டுட்டு நம்ம ட்ராவல் வந்து அன்றைக்கி திரும்ப கண்டினியூ பண்ணோம். நான் சொன்ன மாதிரி ட்ராவலில் வந்து பெருசாக நான் ரொம்ப எதுவுமே சாப்பிடணும் ஆசைப்பட மாட்டேன். யூஸ்வலாக பிரியாணி அப்போலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் ட்ராவலில் வந்து நான் அதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டேன். இவ்வளோ நேரம் நம்ம ட்ராவலில் வந்துட்டு சுத்தமாக நமக்கு டிராஃபிக் கிடையாது. இப்போ நம்ம சென்னை கிட்ட வந்தாச்சு. ஸோ இது வந்து லாஸ்ட்டு டோல்கேட், லைக் பரனூர், செங்கல்பட்டு தாண்டி பரனூரில் இருக்கிற ஒரு டோல்கேட். இங்கே வந்து எப்போ நீங்கள் வந்தாலுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். லைக் இங்கேருந்து சென்னைக்குள்ளே என்ட்ரானாலும் சரி, சென்னையிலேருந்து வெளியே வரதா இருந்தாலும் சரி, இந்த டோல்கேட்டில் வந்து எப்போவுமே டிராஃபிக் இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அங்கேருந்து வரும்போது இது ஃபர்ஸ்ட் டோல்கேட்டு, லைக் ஊர்லேருந்து வரும்போது இது வந்து நமக்கு உள்ளே வரதுக்கு லாஸ்ட் டோல்கேட்டு. கண்டிப்பாக டிராஃபிக்காக தான் இருக்கும். லைக் இந்த இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ எவ்வளோ டிராஃபிக் காமிக்குது அப்படின்னு. யூஸ்வலாக நமக்கு டோல்கேட்லலாம் எப்படி ஸ்கேன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இங்கே ஸ்கேனே பண்ணலை. ஏன்னா ரொம்ப வண்டி நிற்குது அப்படிலாம் இருந்துகிட்டு இருந்தனால அங்கே இருக்கிறவங்களே வந்துட்டு மேனுவலாக வந்து எல்லா வண்டியுமே அவங்களாவே ஸ்கேன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்கள் அப்படி வந்து சொல்லிகிட்டே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் அவங்களே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டுக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னா 1125 ஆச்சு. ரீசெண்டாக டோல்கேட்டோட ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நான் நியூஸில் பார்த்தேன். பட் எனக்கு எதுவும் பெருசாக சேஞ்சஸ் தெரியல இந்த நம்ம வந்த ரூட்டில். இதில் வந்துட்டு மதுரை சைடெலாம் நமக்கு வந்து நிறைய டோல்ஸ் இருக்குது. மேபி அங்கே இருக்கிற லோக்கல் ஏரியா அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ரூட்டில் வந்து இந்த மாதிரி டோல்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் எங்களுக்கு அப்படி எதுவும் தெரியாது, அதனால மேப்பில் பார்த்து அதே ரூட்லேயே நாங்கள் வந்து வந்துட்டோம். ஸோ அப்படி வந்தனால டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1125 ஆச்சு. மேபி உங்களுக்கு லோக்கல் ஏரியா தெரியுது, வேறு ஏதாவது ரூட் தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி சில டோல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது பார்த்துக்கோங்க. சென்னைக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே நமக்கு வந்து இருக்கிற ஒரு ஸ்பெஷல், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பிரிட்ஜஸ். ஸோ முன்னாடி நான் சென்னையில் இருந்தப்போலாம் இந்த மாதிரி எதுவுமே இல்லை, பட் இப்போ வந்து சென்னை ரொம்பவே மாறிடுச்சு. ஃபுல்லாக நிறைய பிரிட்ஜஸ் வந்துருச்சு. ஏன்னா இங்கே வந்து பாப்புலேஷன் அதிகமாகிருச்சு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கிறனால இதெல்லாம் வந்து கண்டிப்பாகவே நமக்கு தேவை தான். ஸோ அதெல்லாமே பெஸ்ட்டு தான். தென் சென்னைக்குள்ளே என்ட்ரானாலே முக்கியமாக இருக்கிறது டிராஃபிக் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ டிராஃபிக்கில் நின்றுனா அதுக்கப்புறமா வந்தோம். நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நான் சென்னையில் இருந்து ஊருக்கு வெக்கேஷனுக்கு போனது என்னோடய 3 வீக்ஸ் தான் பிளான் பண்ணி போயிருந்தேன். லைக் ஒரு 3 வீக்ஸ் ஒரு விஷயமாக ஊருக்கு வந்து போக வேண்டியிருந்தனால அப்படி தான் போனது. பட் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் ஊரில் இருந்தது 2 months, அவ்வளோ டிலே ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் போன திங்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி இருக்குமோ, வீடு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நினச்சிட்டு நான் வந்தேன். பட் பெருசாக எதுவுமே ஸ்பாயில் ஆகலை, திங்ஸ்லாம் எதுவும் ஸ்பாயில் ஆகலை. வீடு மட்டும் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு, க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சு.
எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம், கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண வேண்டியது என்னவாக இருக்கும் சொல்லுங்கள்? பெட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும், கரெக்டாக? ஸோ நான் வந்த உடனே திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சம் கூட உட்காரல, டயர்டாக இருக்குது அப்படிலாம் எதுவுமே பார்க்கல. உடனே வந்து பெட்டு வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம். ஸோ எப்போ வேணால் நம்ம வந்து போய் படுத்துக்கலாம் அப்படிங்கிறனால அதை மட்டும் ஃபஸ்ட்டு வந்தோடனே க்ளீன் பண்ணிட்டேன். தென் பார்த்திங்கன்னா நான் கொண்டு வந்த கொஞ்சம் திங்ஸ் வந்து எனக்கு ஃப்ரிட்ஜில் அன்றைக்கே வைக்கணும், அந்த மாதிரி திங்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்கள், அதோட நிலமை வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. லைக் கொஞ்சம் வந்து ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் லாஸ்ட்டாக ஊருக்கு போகும்போது ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா திங்ஸுமே வெளியே எடுத்துட்டேன். தென் ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். பட் நான் எதுவுமே வைப் பண்ணி க்ளீன் பண்ணலை, ஏன்னா எனக்கு வந்து தெரியாது அதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு. பட் மேபி இது ஏதோ ஃபுட் பார்ட்டிகல்ஸ் தான் இந்த மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணணும் கண்டிப்பாக, ஏன்னா நான் கொண்டு வந்த திங்ஸ் வந்து எனக்கு உள்ளே வைக்கணும் இல்லையா? ஸோ அதை மட்டும் க்ளீன் பண்ணணும், இந்த வேலை மட்டும் தான் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு ஃபஸ்ட் எல்லாமே வைப் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். தென் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். மேபி அதில் ஏதாவது பேட் ஸ்மெல் நிறைய போட்டோம் அப்படி சொல்லி ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து அன்றைக்கி வெளியே தான் வாங்கியிருந்தோம், ஏன்னா நம்ம வந்தோடனே எதுவுமே குக் பண்ணலாம் முடியாது. ஸோ தோசை, ஆம்லேட் அந்த மாதிரி வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா டீ இது வந்து வாங்கியிருந்தோம். இந்த தோசையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து என்ன மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்திருக்கும்னு. சாப்பிடவே முடியல, எனக்கு சாப்பிடவே அன்றைக்கி இஷ்டம் இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு ட்ராவல் பண்ணிட்டு வந்தனால. ஸோ கம்மியாக தான் சாப்பிட்டேன். அப்புறமா ஃப்ரிட்ஜ் வந்து எல்லா திங்ஸும் எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. பிரிச்செல்லாம் எதுவுமே எடுத்து வைக்கல, ஜஸ்ட்டு கொண்டு வந்தது அப்படியே தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அன்றைக்கி வந்து என்னால் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு முடியல. ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் எல்லாத்தையும் உள்ளே மட்டும் வச்சாச்சு. இதுக்கப்புறம் ட்ரை வெஜிடபிள்ஸ் லைக் ஆனியன், பொட்டேட்டோ, கார்லிக் அதெல்லாம் ஃப்ரிட்ஜோட பாட்டமில் ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்துட்டு நான் ஃபில் பண்ணிட்டேன். கடையில் வாங்கி இந்த டீ மட்டும் குடிச்சிட்டு அன்றைக்கி டே நாங்கள் எண்ட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் என் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.